வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் நமது பூமி அப்படிங்கிற பாடத்தில் நம்ம மதிப்பீடு நம்ம பார்ப்போம். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். பூமி சூரியனை சுற்றி வலம் வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. பனியால் சூழப்பட்டுள்ள கண்டம் அண்டார்டிகா ஆகும். பனியால் சூழப்பட்டுள்ள கண்டம் அண்டார்டிகா ஆகும். டேஸ் மிகப்பெரிய கண்டமாகும். ஆசியா. செந்நிறக்கோள் என அழைக்கப்படுவது செவ்வாய். நம் பூமி 96.5% உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. அடுத்தது பொறுத்துக. மிகச்சிறிய கண்டம் நீலக்கோள் நெப்டியூன். பருவகாலங்கள் பகலும் இரவும். இந்த பக்கம் ஆப்ஷன்ஸ் சூரியனை சுற்றி வலம் வருதல் ஆஸ்திரேலியா, பூமி, தன் சுழற்சி, தொலைவான கோள். அப்போ மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா, நீலக்கோள் பூமி, நெப்டியூன் தொலைவான கோள். பருவகாலங்கள் சூரியனை சுற்றி வலம் வருதல் இது பூமி, பகலும் இரவும் பூமி. அடுத்த பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க. பேரண்டம் பற்றி நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக. பேரண்டம் பற்றி நாம் எழுத போகிறோம். பேரண்டம் என்பது கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், எரிக்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. பேரண்டத்தின் துல்லியமான அளவு இன்னும் முழுவதுமாக அறியப்படவில்லை. பேரண்டம் இன்னும் வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டேதான் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இரண்டாவது வினா, சூரிய குடும்பம் வரையறு. சூரிய குடும்பத்தில் சூரியன் உட்பட 8 கோள்கள் மற்றும் அதன் துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள், தூசு ஆகியவை உள்ளன. இவைகள் அனைத்தும் அதன் வலுவான ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளன. அப்போ சூரிய குடும்பத்தில் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து, பூமி எப்படி உருவானது? ஏறத்தாழ 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் சூரிய குடும்பம் வாயுக்கள் மற்றும் தூசுக்களால் உருவானது. இதனையே நாம் சூரிய நெபுலா என்று அழைக்கிறோம். ஈர்ப்பு விசை மற்றும் சிதைவின் காரணமாக நெபுலாவில் உள்ள இத்துகள்கள் சூரியனை மையமாக கொண்டு சுற்ற ஆரம்பித்தன. இத்துகள்களே பின்னாளில் கோள்கள் ஆகின. இவ்வாறு நமது புவிக்கோள் தோன்றியது. அடுத்து, வேறுபடுத்துக. சுழலுதல் மற்றும் சுற்றுதல். பூமி தன் அச்சில் தன்னைத்தானே சுழலுவது தன் சுழற்சி என்று அழைக்கப்படுகின்றது. பூமி தனது அச்சில் 23.5 டிகிரி சாய்வாக அமைந்து தன்னைத்தானே சுழன்று கொண்டு அதேவேளை சூரியனை சுற்றி வலம் வருகிறது. பூமி சூரியனை சுற்றி வலம் வருவதால் பருவகாலங்கள் ஏற்படுகின்றன. இதுதான் என்னது சுற்றி வலம் வருதல். அது சுழலுது, தன்னைத்தானே சுழலுகிறது. இங்கே சூரியனை சுற்றி வருதல். பூமியில் எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன? பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்டிக் பெருங்கடல். இவை 5ம் உலகில் காணப்படும் 5 பெருங்கடல்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய கோடிட்டிடம், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், பொறுத்துக, இது எல்லாமே நம்ம இதில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இந்த பாடத்தில் இல்லை. கோடிட்டிடம், பொறுத்துக, வினாக்களுக்கு விடையளி அதில் பார்த்துட்டோம். விரிவான விடையளிக்க அப்படிங்கிறது நமக்கு வேணாம். நம்ம சுருக்கமான விடையளி வரைக்கும் நம்ம பார்த்தா போதும். குறுகிய வினாக்கள் மட்டும். அது மட்டும் இல்லாமல் பாடத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய சிறிய வினாக்கள் எல்லாம் நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ வியூவர்ஸ்.